நான் உங்க விக்ரம். மறக்காம லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம இந்த வீடியோ பத்தின கருத்தை மறக்காம தெரிவிங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களை எத்தனை வரைக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும் மறக்காம லைக் பண்ணி காமிங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பெரியண்ணா கொஞ்சம் தண்ணி செஞ்சிடாத. ரோகிணி, என்னங்க? எனக்கு தோசை போதும், இவன் தொடாத. ஒன்னு அடுப்புல வச்சுட்டேன், இனி மட்டும் சாப்பிட்டுருங்க. போதும்டி, எனக்கு சாப்பிட முடியல, அத நீயே சாப்பிடு. இல்ல என்னால சாப்பிட முடியாது, நீங்க சாப்பிட்டுருங்க. வேலைக்கிட்டே சுற்றுப்பா, இனி அடுத்திருப்போம் அதே மாதிரி சொல்லுவா. இனிமே சாப்பிட மாட்டேன் சொல்லிட்டேன். சரி கொண்டுகிட்டு போகாத. ஐயோ, இந்த கொட்டங்க தூக்கொண்டு வைக்கணுமே. இங்க வாழ என்ன செல்லோ, அப்பா தோசை விட்டுறீங்க. ஓடியா ஓடியா. வேண்டாமா, கொஞ்சம் கொஞ்சம் இங்க வா, இங்க வா, அப்பா கிட்ட வா. எங்க அவளுக்கு தோசை கொடுக்காதீங்க. அது என்ன செய்யும், நீங்க வாடா. இவ குட்ட மாதிரி தின்றான பாரு. பெரியவன அவன் என்ன அப்பவே இந்த குடத்தையே ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். தள்ளி விடுறதுக்கு தானே நினைச்சேன். தள்ளி விடுறதுக்கு தான் இந்த வேலை பாப்பாடு. இல்ல தலையில விடுறாங்க. வா தங்கப்புல, வாங்க வா, அப்பா கிட்ட வா. என்ன விக்குதா, தண்ணி கொண்டு வரட்டா? ஓகே. என்னங்க வைக்கிறீங்களா? தண்ணி கொண்டுட்டு வரட்டுமா? என்ன சத்தமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்னங்க என்னங்க? இந்த என்னங்க தானே இருக்க மாட்டேங்குது. என்னங்க இன்னைக்கும் விளையாடாதீங்க, பிள்ளைங்க வெளியில நிக்காத சொல்லிட்டேன். இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ள தானே விட்டுருக்கோம். வீட்டுக்குள்ள இருந்தாலும் வெளியில போக மாட்டாங்களா? இல்ல அதெல்லாம் போக மாட்டாங்க. இப்ப நடந்துட்டு கண்ண பத்தி அவனு எங்க அவனை தாவி தாவி போவானுங்க. என்ன விட போறீங்களா இல்லையா? அப்படி நீ சொல்லணும் விட்டுறேன் பாரு. நான் போறேன். என்ன மீன் போயிருவா. உங்க கொசருக்கு அளவே இல்ல. இருங்க நான் போய் பிள்ளைல பாத்துட்டு வரேன். சொல்லுதல்ல, நடிச்சமெல்லாம் எடுத்து போட்டுட்டு தான் வந்திருக்கேன். எங்கேயும் போக மாட்டானுங்க. இருங்க, எனக்கு பயமா இருக்கு, என்ன விடுங்க. சுத்தி அடைச்சு வச்சுட்டு தான் வந்திருக்கேன். அவன் எங்கேயும் போக முடியாது. ஐயோ ஐயா, அதுக்காக நம்ம வீட்டுக்குள்ள தானே இருக்கோம். ஏங்க என்ன கிச்சன் இப்படிதான் வைக்கணும்னு உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்த ஐடியா? எனக்கா தோணுச்சு. எப்படியும் பிள்ளைங்களை வெளியில விட்டு தான் நீ வேலை பார்க்கணும். அதான் பெட்ரூம் போய் போனா நல்லா இருக்குமேனு ஏற்பாடு பண்ணினேன். அது மட்டும் இல்ல, அந்த வீட்டாளுக்கு இங்க வரக்கூடாது. அதான் என் மெயின் யோசனையா இருந்தது. ஏன் அப்படி? நான் நிம்மதியா வெளியில போண்டாமா, என் பொண்ணு பிள்ளைங்க நான் நிம்மதியா விட்டுட்டு போனதானே வேலை பார்க்க முடியும். அதான் பெட்ரூம் வழியா இப்படி ஏற்பாடு பண்ணினேன். ஃபர்ஸ்ட் ஹாலு, அப்புறம் பெட்ரூம், அதுக்கப்புறம் நம்ம கிச்சனு. நல்லா ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. தெரியும், இதெல்லாம் ஏற்பாடு பண்ணதுக்காக தான் நான் கூப்பிடாம இருந்தேன். இதெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு உன்னை கூப்பிட்டு போனா நினைச்சேன். பரவாயில்ல, நீ ஏன் வந்துட்ட? கொன்னுருவேன். நான் ஒண்ணும் இல்ல, நீங்க தான் கூட்டிட்டு வந்தீங்க. நான் தான் கூட்டிட்டு வந்தேன். ஆனா நான் கொஞ்சம் மறுபடி கூட்டிட்டு வரணும்னு ஆசைப்பட்டேன். மறுபடினா உடனே மாறிட்டு எல்லாம் மன்னிப்பு கேட்டுட்டு பிள்ளைங்களுக்கு எல்லாம் நகை நெட்டுலாம் போட்டு அங்க இருந்து வேன் பிடிச்சு கூட்டிட்டு வரணும்னு நினைச்சேன். வேன் பிடிச்சா? உங்க அண்ணன் உங்க அண்ணி மாதிரி பெரியம்மா அக்கா மாதிரி எல்லாரும் சேர்ந்து கூப்பிட்டு வரணும்னு நினைச்சேன். கூப்பிட்டு வந்து விருந்துச்சு, அப்புறம் அவங்களை அனுப்பி விட்டுட்டு நம்ம புது வாழ்க்கை ஆரம்பிக்கலாம்னு நினைச்சேன். கல்யாணம் தான் எப்படி ஆகி போச்சு, குழந்தைகளும் எப்படி ஆகி போச்சுது. சரி முத கூட்டிட்டு வராதாவது நல்லா இருக்கும்னு நினைச்சேன். அதுவும் இப்படி ஆகி போச்சுது. அதுக்கு என்ன, நம்ம பிள்ளைங்களுக்கு மொட்டை எடுப்போம்ல, அதை கிராண்ட் எடுத்துவோம். சரிங்க. ஏங்க மொட்டை எடுக்கிறதுக்கு நான் ஒன்னு நினைச்சிருக்கேன். என்ன? எங்க அண்ணன் வீட்டுல போய். நானும் அப்படிதான் நினைச்சிருக்கேன். உங்க அண்ணன் மாதிரி வச்சு தானே மொட்டை போடணும். அதான் உங்க அண்ணன் மாதிரி எங்க சௌரியமோ அங்க வச்சு எடுத்துருவோம். பொண்ணுத்திரட்ட கேட்கணும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். அவன்கிட்ட கேட்கணும். ரொம்ப தேங்க்ஸுங்க. ஏன்? இல்ல ஆசைப்படி இது வரைக்கும் நான் இஷ்டப்படி வாழ்ந்துட்டேன். இனியாவது நான் என் பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமா வாழணும். அதனால இனி உன் பேச்சதான் கேட்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். என் பொண்டாட்டிக்கு எது சந்தோஷமோ அதை நான் செய்வேன். என் பொண்டாட்டி எது சந்தோஷப்படுவாளோ அதை மட்டும் தான் நான் செய்வேன். தேங்க்ஸுங்க. எங்க பிள்ளைங்க சத்தமே காணோம். சின்னவனே, இங்க பார், நான் இப்படிதான் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். நீ கிச்சன்ல இருந்து ஓடி ஓடி போக வேண்டாம், சரியா? அவங்களை அங்க விட்டுட்டு வேலைங்க பார்த்தாலும் சின்னவனே பெரியவனேன்னு கூப்பிடு, அவன் அழகா சத்தம் கொடுப்பானுங்க. நல்ல ஆளுதாங்க, நல்ல ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கீங்க. பெரியவனே பாத்தியா? இப்போ நம்ம ஜாலியா விளையாடலாமா? கொன்னுருவ சொல்லிட்டேன். போடி, நீ சரியான ஆளுதான். இல்லங்க, மதியானத்துக்குள்ள வேலை அப்படியே கிடக்கு. இப்பதானே காலை வேலை முடிஞ்சிருக்கு. நான் அதை ஒரு தோசை சாப்பிடவே இல்லை, அது எனக்கு வேண்டாம். ஏன்? ஒழுங்கா போய் சாப்பிட்டுட்டு தட்டை கொண்டு வாங்க சொல்லிட்டேன். 15 தோசை சுட்டு கொடுத்துருக்கடி, நான் எப்படி சாப்பிட முடியும்? சாப்பிடணும்.
போங்க. மாட்டேன். சாப்பிடுங்கன்னு சொன்னேன். அப்போ நீ உருட்டி விடணும். சரி போய் எடுத்துட்டு வாங்க, உருட்டி விடுறேன். அங்க வா, நீ ஏன் எப்ப பார்த்தாலும் கிச்சன்ல இருக்க? வா போலாம் வா. இல்லங்க, கொஞ்சம் வேலை கிடக்காத, முடிச்சிட்டு வரேன். நான் கிச்சன்ல இருக்கட்டா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீங்க நின்னா நான் வேலை பார்க்கக்கா. நான் உன்னை எந்த தொந்தரவும் பண்ணவே மாட்டேன். இப்படி கட்டி பிடிச்சிக்கிட்டே தான் நிப்பேன், வேற எதுவும் பண்ண மாட்டேன். கட்டி பிடிச்சிட்டே நிப்பீங்களா? ஓடிடுங்க சொல்லிட்டேன். நீ வாட்டிட்டே இருக்கா? உனக்கு என்ன பார்த்து பாவமாவே இல்லை. போடி, நான் பாட்டுக்குள்ள கட்டி பிடிச்சிட்டே இருப்பேன், நீ வேலையை பாரு. உனக்கு எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன். சும்மா இருங்க. இன்னைக்கு கச்சா ஆபீஸ்க்கு போறேன்னு சொன்னீங்கல்ல, சீக்கிரம் கிளம்புங்க. எத்தனை போன் வந்தாச்சு இதோட? போறேன், நான் கழிச்சு போறேன். கூட இருக்கணும் போல இருக்குடி. அப்ப வர போங்க, சீக்கிரம் போங்க. அந்த குடத்தை எடுக்கிறதுக்கு தான் ரெண்டே சண்டை போடணும்னு நினைக்கிறேன். அந்த குடத்துக்கு அங்க போய் பாப்போம். அதை எடுத்து கொடுங்க. உனக்கு எதுக்குல குடம்? குடத்துல ஒண்ணு இல்லை தங்கம், அது கீழே போட்டதுமா. தள்ளிடாத. அம்மா நீங்க சாப்பிடல தானே? வச்ச தோசை அப்படியே இருக்குது. நீ உருட்டி விட்டு நான் சாப்பிடுறேன். அட்டம் பிடிக்குதா பாரு. அதான் சொல்லல, நீ உருட்டி விட்டு நான் சாப்பிடுறேன். ஏங்க இவனை பாத்துக்கிடுங்க, எனக்குள்ள வேலை கிடக்கு. எப்பவும் வேலை செஞ்சுக்கிட்டே இரு. ஏங்க சின்ன பிள்ளை இருக்க வீடு, வேலை இருக்கதான் செய்யும். என்னங்க என்ன இந்த வழியா உங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டானுன்னா? இவ்வளவுதான் நடக்கவே இல்லையா? அதான் தவறானுங்களே. அது எப்படி அங்க போவானுங்க? அதெல்லாம் போக மாட்டாங்க. அந்த சைடு போகாம இருக்கிறதுக்கு ஒரு பழக மாதிரி ஒன்று நடிக்கணும். அப்போ அங்க போக மாட்டானுல்ல. அதெல்லாம் பண்ண வேண்டாங்க. அதை எப்படி குழந்தைங்களை தடுத்து வைக்க முடியும்? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், என் பையனும் அங்கெல்லாம் போகக்கூடாது. எங்க சின்ன பெல்ல போக மாட்டானுங்க, வளர்ந்ததுக்கு அப்புறம் அங்கதான் போவானுங்க. எப்படிங்க அடுத்த ரூம் அவங்க வீடு, எப்படி போகாம இருப்பானுங்க? போக வேண்டாம்னா போக வேண்டாம். என் பிள்ளைங்க அந்த இடத்துல காலையில் எடுத்துக்க கூடாது. அதே மாதிரி நீயும் தான். சும்மா அத்தை பாட்டி நாங்கெல்லாம் போக வேண்டாம். யாரும் நமக்கு கிடையாது, புரியுதா? உனக்கு நான், எனக்கு நீ போதும். நமக்கு வேற யாரும் வேண்டாம். நீயும் சரி, பிள்ளைங்களும் சரி, அங்கெல்லாம் போக கூடாது. என் பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் என் பையன் அங்க போக மாட்டாங்க. ஆனா முத்தத்துக்கு ஒன்னாதானே போய் ஆகணும். ஆமா, எப்படி தூக்கிட்டாரு எனக்கு சின்னவன பெரியவனா? தாத்தா தாத்தா நான் வேற தூக்கி கீழே வைக்காது. தாத்தா தாத்தான்னு கூப்பிடலாம் கடி. ஒரு பேர பாசம் வரவே மாட்டேங்குது. வந்து 2 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள தாத்தா தாத்தான்னு எவ்வளவு தெளிவா சொன்னாருங்க தெரியுமா? பாவி மனுஷனுக்கு என் மேலதான் பாசம் இல்லைன்னு பார்த்தா நான் பெத்த பிள்ளைங்க மேலே அவருக்கு இல்ல. என்ன பகரக்காயா பயன்படுத்திட்டாரு. நானும் அப்பா தானே, பாசம் இருக்கும் நினைச்சேன். இல்ல சரி விடுங்க. என்ன விட சொல்ற? என் 30 வருஷம் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாரு. எனக்கு அது கூட வருத்தம் இல்ல ரோகிணி. உன்னை கல்யாணம் பண்ணி கூட்டு வந்து நான் சந்தோஷமா தானே வாழ்ந்துட்டு இருந்தேன். நமக்குன்னு ஒரு குடும்பம் வரப்போகுது எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா? அதுல கூட நமக்கு மண்ணலி போட்டு நம்ம ரெண்டத்தையும் பிரிச்சுட்டு வரல அவரு. நல்ல நேரம் எனக்கா புத்தி வந்தது. என்ன காலத்துக்கும் நினைச்சு கூட பார்க்க முடியல. இவ்வளவு அழகான வாழ்க்கையை நான் இழந்திருப்பேன். இதுக்கு என் பொண்டாட்டி என் பிள்ளைங்க என் கூட இருந்திருக்க மாட்டாங்க. இல்ல என் பிள்ளைங்க அங்க போகக்கூடாது அவ்வளவுதான். ஒன்னும் சேர்த்துதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரிங்க, போக மாட்டேன். பாரு, அம்மா பாட்டி யாருக்கிட்டையும் பேச வேண்டாம், புரியுதா? அவங்க என்னங்க பண்ணுவாங்க? சொன்னா கேளு. போகக்கூடாது, யார்ட்டும் பேசக்கூடாது அவ்வளவுதான். ஐயோ கத்தாதீங்க, அங்க கேக்கும். கேட்கட்டுமே, நல்லா கேட்கட்டும். அம்மா பாட்டின்னு யாருக்கிட்டையாவது பேச பார்த்தேன். என் பிள்ளைங்களை யாராத்துக்கு கொஞ்சம் பார்த்தேன். ஐயோ என்ன சண்டை எடுத்துறாதீங்க, காலையில நான் உள்ள போறேன். யாரும் என் பிள்ளை தூக்கக்கூடாது. என் பிள்ளை எப்படி பார்க்கணும்னு எனக்கு தெரியும். ஐயோ இவ கிட்ட கத்திட்டேனே, இவன் கோபப்பட்டு இருப்பாளோ? ரோகிணி மேடத்தை வாங்காதீங்க சொல்லிட்டேன். அங்கே நின்று பிள்ளைய பாருங்க. அங்க அரைக்குறைவா விட்டுட்டு வந்தேன். ஏய் தம்பிகளா, இங்க இருந்து எங்க போக கூடாது. அப்பாக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சுட்டு வந்துருதே. சரி நான் ஒண்ணு திட்டணும். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, போங்க. பிள்ளைய போய் பாருங்க, போங்க. இந்த நிக்காம நம்ம கண்பர்ல இருந்து நின்றுட்டு இருக்கானுவ. யாரும் சும்மா தான் விளையாடிட்டு இருக்கானு இருக்கட்டும். ஐயோ வேண்டாங்க, பிள்ளைய பாருங்க, போங்க. தம்பி போட சொல்லிட்டேன். ஐயோ சும்மா இருங்க. அதெல்லாம் முடியாது. அந்த விக்ரமத்தை பைய ஒளியில இங்க வரவே கூடாது. அதான் தாத்தான்னு கூடுத பத்தில தாத்தாரு கூட்டா அப்படியே மயங்கி தூக்கிய வல வச்சிருவாடா. வைக்கண்டாயா, அந்த பாக்கியம் தான் உங்களுக்கு கிடையாது. வைக்க
கூப்பிடவே வேண்டாம் நீங்க. யார தாத்தான்னு கூப்பிடுறது? எனக்கு இந்த பாக்கியம் எல்லாம் ஆக்கிட்டீல. ஐயோ தாத்தா தாத்தான்னு கூப்பிடுதோல ஒரு வயசு கூட இன்னும் நிரம்பல, அதுக்குள்ள தாத்தா 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 என்னத்த சொல்ல? கேட்டல, நான் கேட்கறதால சொல்லிட்டு போனா அவன் பொண்டாட்டி பிள்ளைங்க வரக்கூடாதான், இங்க பேசக்கூடாதான். என்ன உங்களுக்கு அப்புறம் ரோசம் இல்ல? நான் கேட போயலாம். எனக்கு கார்கை விளங்கட்டாலும் என்ன எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். இந்த விக்ரம் பையனை பார்க்கணும் எனக்கு அவசியம் இல்ல. இவன் பார்க்காது நான் காத்துக்கிட்டு இருக்கல. இவன் பெத்த பிள்ளை எனக்கு கொல்லி போன அவசியமும் இல்ல. எப்படி விட்டு 2 பாகம் புடிச்சு வச்சிருக்கான் பாரு. ஏன் அவன் வாழக்கூடாதா? அவனுக்கு பொண்ணு பிள்ளையோட வாழ ஆசை இருக்காதா? கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்து சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தான், பிரிச்சு வச்சிய அதான் பார்த்தா தனி கொடுத்தனா போயிட்டான். அதான் தனி கொடுத்தனா போயிட்டான்ல, அப்படியே போ சொல்லு. இங்க வரக்கூடாது. அவனும் சரி அவன் பொண்டாட்டி பிள்ளைங்க சரி இங்க வரக்கூடாது. இதுக்கு என்ன சொல்ல போறீங்களா? அப்பனே வேண்டான்னுட்டு அவன் பெத்தது மட்டும் எனக்கு தேவையா? பச்சை புள்ள உங்களை பார்த்து தாத்தான்னு கூப்பிடுது. யார் சொல்லி கொடுத்தா? ஒருத்தர் சொல்லி கொடுக்கல, அது தானா சொல்லுது. இதான் பாசங்கிறது. எனக்கு ஒரு பாசமும் தேவையில்லை. தாத்தான்னு கூப்பிட்டா நான் பயங்கரவனா? ஐயோ தாத்தா தாத்தான்னு கூப்பிட்டு கிடக்குவல. தாத்தா தாத்தா தங்க பிள்ளைல இங்க வா, அம்மா குளிச்சாத்தி விடுறேன். இங்க வாங்க, இங்க புள்ளைல தூக்கிட்டு வாங்களே. சின்னவனே இங்க வா. டேய் அம்மா கூப்பிடலாங்க வா. ரோகிணி என்னங்க? எனக்கு ஒரு போன் வருது, புள்ளைல பாத்துக்க எனக்கு வார. சரிங்க. தாத்தாவா கூப்பிடுத மாதிரி. விக்ரப்பையா இப்படி நடுசுல சவுத்து கட்டி புட்டானே, எதுக்கு கட்டணும்? செத்த கூட இருக்கதான் கொடுப்பதா இல்ல, கண்ணாலியாவது பாத்துருக்கலாம். இப்படி சவுத்த கட்டி வச்சு புட்டானே. எல்லாம் நம்ம நேரமா அதுதான் சொல்லணும். ஒரு அடி கேப்புதான், ஆனா பார்க்க முடியல, தூக்கி கொஞ்சம் முடியல. அது ஏதோ பழக்க விடுதுங்க அவகிட்ட, ஏதோ சொல்லுது பாத்துக்கங்க. அது எனக்கு தெரியும். நீ உன் வேலை போய் பாருப்போ. நான் இப்ப தூக்க முடியுமா? அதை தூக்க கூடாது. அப்போ அதெல்லாம் அவன் பெத்த பிள்ளை நான் தூக்கவே மாட்டேன். அது பச்சை புள்ள, தாத்தா தூக்குங்கன்னு சொல்லுறதுக்கு தான் அத்தனை பேச்சு பேசுது. இங்க பாரு, அதை எதுவும் சொல்லக்கூடாது. நீ தூரப்பா. நான் கொஞ்ச நேரம் வெளியே போய் உட்காந்துருக்கேன். ஆமா, இது இருந்தா எனக்கு நல்ல வேலை. நான் வெளியில போறேன். இந்த புள்ள தூக்கி கொஞ்சம் நமக்கு கொடுப்பாரு இல்லையம்மா. பாத்திலாமா எப்படி தாத்தா தாத்தான்னு சொல்லாரு பாரு. எனக்கு என்னமா இந்த நல்லசிவன் பேர பிள்ளைல பாக்கிறதுக்கு தான் வெளியில போறான்னு நினைக்க பாத்துக்க. என்னம்மா சொல்லுதிய? அம்மா அங்க போனா ஈஸியா பாக்கலாம்ல, அதுக்குத்தான் முத்தத்துக்கு போறான்னு நினைக்க பாத்துக்க. நான் போய் சொன்னோம்னா இப்ப சிக்னல் கொடுப்பான் பாரு நல்லசிவன். என்னம்மா நீங்க சொன்ன மாதிரி தான் இருக்குது. இது என்னம்மா? அந்த பயலுவ இவன் மனசை மாத்திட்டானோ பாத்துக்க. ஆமா, பிஞ்சு மனசு விஷத்தை முறிச்சிட்டு எப்பேற்பட்ட அரக்கனையும் பிஞ்சு மனசு மாத்திரணும்னு சொல்லுவாங்க. அது உண்மையாதான் இருந்திருக்கு. யாருக்கும் அடங்கி போகாத நல்லச்சுவன் இந்த பச்சை புள்ளைகளுக்கு அடங்கி போயிட்டான். ஆனா மதன் மகன்கிட்ட இப்படி இல்லவே இல்லையம்மா. அவன் தூரமாவே இருந்தான் பாத்தியா. இது அப்படி இல்லல்ல, கைக்குள்ள கிடக்குல்ல. அது போக அந்த பையன் பிறந்ததே நமக்கு தெரியாது. வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த பையன் இவனை தாத்தான்னு கூப்பிட மாட்டேன்னு இவன் மூஞ்சுக்கு நேராவே சொல்லிவிட்டான். அந்த கோவம் இவனுக்கு இருக்கதான் செய்யும். ஆனா விக்ரம் புள்ளைல அப்படி இல்ல, ஒரு வயசு கூட நேரம் பல தாத்தா தாத்தா காணுவல்ல. அதான் நல்ல சிவன் குணம் மாறி போச்சு. தாத்தாங்கிற வார்த்தையை காட்டவனதான் மாறி இருக்கான் பாத்துக்க. அந்த பிஞ்சு மனசு தாத்தான்னு கூப்பிட்டோன்னே இவனுக்கு என்னமோ பண்ணுது. இவனால இங்க இருக்கவே முடியல. அந்த புள்ளைய தாத்தா தாத்தான்னு கூப்பிட்டோன்னே அவன் முகத்தை நீ பார்த்தா, ஆமா ஆமா எப்பவும் வெறப்பா இருக்கிறது ஒரு மாதிரி இருந்தது. கல் மனசையும் கரைய வச்சுட்டு பாத்துக்க. ஆனா விக்ரம் தான் சேர விட மாட்டானம்மா. அப்படி இருந்தா இப்படி, இப்படி இருந்தா அப்படி. அவன் தான் கோவத்தினாலே தானே. நாமளும் அவனுக்கு அடைக்கல கொடுக்கல. அந்த கோவம் அவனுக்கு. என் பொண்டாட்டி அனாதையா விட்டுட்டீங்களேன்னு அவனுக்கு கோவம். அவன் கோப்படவே அர்த்தம் இருக்க. அது மருமக மாதிரியே நம்ம கிட்ட நடந்துக்கிட்டு சொந்த புள்ள மாதிரி நடந்துச்சு. நம்மள பெத்தவிய மாதிரி பார்த்துச்சு, கை விட்டுட்டோம். அந்த கோவம் அவனுக்கு. ஆனா சொன்னான் பாத்தியா, பாட்டி அம்மனு போக கூடாதுன்னு சொன்னான் பாத்தியா. சரி சொல்லிட்டு போறா கூட. அப்படியே
உரிச்சு வச்சிருந்திருக்கான பாரு. அதனால உங்க அப்பனே மாதிரி இருக்கிய. கண்ணு மொழி பாக்குறது இல்ல முடி கூடவால அவன மாதிரி இருக்கணும். அப்படியே இருக்கானுவ. அங்க போன இங்க கிட்டதான் வரக்கூடாது. ஆமாமா என் கிட்ட வரக்கூடாது. சோ அங்க போங்க அங்க போங்க. அதே இங்கெல்லாம் வரக்கூடாது. அங்க அங்க உங்க வீட்டு போங்க, உங்க வீட்டு போங்க, போங்க போங்க. ஆமா கிட்ட வரக்கூடாது. உங்க வீட்டு போங்க, உங்க வீட்டு போங்க, போங்க போங்க. சோ போங்க போங்க. அதே இங்க வரக்கூடாது. உங்க வீட்டுக்கு போங்க, போங்க போங்க. உங்க அப்பா அடிப்பான், போங்க போங்க. என்கிட்ட சேர்ந்தா உங்க அப்பா அடிப்பான், போங்க போங்க. உங்க அப்பா வந்துருவோம், போங்க போங்க. ஆமாமா என்கிட்ட சேரக்கூடாது, போங்க போங்க. தோத்து போயிட்டேன், நான் தோத்து போயிட்டேன். வாழ்க்கையில தோத்து போயிட்டேன். என் காதல் என்ன தோத்து போயிட்டேன். நான் தோத்து போயிட்டேன், தோத்து போயிட்டேன். எதை நீதான் பிரிந்தாலும் நினைவாலே அழைப்பே நீலாவேவா செல்லாதேவா என்னாலும் பொன்வானம் நான். தப்பு பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன். இனி இதுதான் எனக்கு மருந்து, இனி இதுதான் எனக்கு மருந்து. தப்பு பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன். அவ இல்லாம என்னால வாழ முடியாது, அவ இல்லாம என்னால வாழ முடியாது. எனக்கு அவ வேணும், எனக்கு அவ வேணும். ஆமா நீங்க என்ன எங்க ஒரு வாரமா வீட்டுக்கே வராம இப்படி இருந்து குடிச்சிட்டே இருக்கிய? உடம்பு எடுத்துக்கடா அவ. நான் வரேமா, நீங்க போகமா. எப்படா வருவே? ஒரு வாரம் சாப்பிடாம இப்படி குடிச்சிட்டே இருக்கிய? உடம்பு எடுத்துக்கடா அவ. இனி நான் இருந்து என்னத்த சாதிக்க போறேன்? என்னடா ஏன்டா நீ வெறுப்பா பேசிட்டு இருக்க? அதான் எல்லாம் போச்சுடா. இனி நான் வாழ்ந்து என்ன சாதிக்க போறேன்? இனி நான் சாதிக்கிறதுக்கு அங்க என்ன இருக்குது? விடுங்க, நான் இப்படி குடிச்சு செத்து போறேன். என்ன விடுங்க. அதான் கேக்க ஏன் சாகணும்? எனக்கு வாழ பிடிக்கல, எனக்கு வாழ பிடிக்கல. முட்டாள்தனம் பண்ணிட்டேன், பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டேன். அவ கத்த தாலி கட்டினதுக்கு அப்புறம் சீரகத்தை நான் காட்டி இருக்கணும். அவசரப்பட்டுட்டேன். ஆனா அவளை நான் காதலிச்சது உண்மைதாமா, அவளை நான் விரும்பினது உண்மைதான். அவ இல்லாம என்னால வாழ முடியாது. ஆனா ஆனா அவ என்ன வேண்டான்னு போயிட்டால. அப்படியே நான் அவ கத்த தாலி கட்டினாலும் விதவ மாதிரி அலைவனி ஏன் முன்னாடியே சொல்லிட்டாத. நான் மீறி அவ கத்த தாலி கட்டி அம்மா அவ விதவ குளத்தை பார்க்கறதுக்கா நான் தாலி கட்டணும்? இல்ல நான் அவ கத்த தாலி கட்டி அவ விதவ குளத்தை அலைஞ்சானா நான் தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா? அவ அண்ணக்கிளி ஓனவ பிடிச்சவா, திமிர் பிடிச்சவா, சொன்னதை செஞ்சு கட்டுவான். ஒரு பொண்ணு மேல ஆசைப்படுறது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. அது யார் வேணாலும் ஆசைப்படலாம். அவ கூட வாழணும் நீ முடிவு பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவு விஷயங்களை நீ விட்டு கொடுக்கணும் தெரியுமா? ஒரு பொண்ணு மனசுல அவ்வளவு லேசில இடம் பிடிக்க முடியாது. அதுவும் அந்த பொண்ணு மனசுல நீ இடம் பிடிச்சிருக்கனா அந்த பொண்ணு உன்னை 100% உண்மையாதான் உன்னை விரும்பி இருக்கணும். தவற விட்டுட்ட, இப்ப என்ன பண்ண முடியும்? டேய், அவங்க குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஆகாததான். உனக்கும் அது தெரியும், அவளுக்கும் தெரியும். தெரிஞ்ச அந்த பொண்ணு உன்னை விரும்பிச்சு, நீ தெரிஞ்சே விரும்பின. பெரியவங்க எக்கேடு கட்டு பண்ணா உனக்கு என்னடா? உன் வாழ்க்கையை நீ பாத்துக்கணும். அவ உன்னை விரும்பினா, நீ அவளை விரும்பின. ரெண்டு பேரும் நல்லபடியா வாழ விட்டுட்டு குடும்ப பகையை தீக்கிறதுக்காக நீ என்ன இந்த வேலை பார்த்த? குடும்ப பகையை தீக்க போய் நல்ல வாழ்க்கை இழந்துட்ட. இப்ப அவ இல்லாம என்னால வாழ முடியாதுன்னா நீ செஞ்ச தப்ப நீ தான் திருத்தணும். இங்க பார், உன் மாமா ஒண்ணு யோக்கியமானவெல்லாம் கிடையாது. இன்னைக்கு உன் மாமா ஏகப்பட்ட சொத்தை உனக்கு கொடுத்திருக்கா, ஏகப்பட்ட பிசினஸ் உனக்கு கொடுத்திருக்கனால உன் மாமா கடவுளாயிர மாட்டாரு. கடவுளும் கிடையாது, அவன் நல்லவனும் கிடையாது. யாரோ ஒருத்தனுக்காக ஏன் நீ உன் வாழ்க்கை இழந்த? அம்மா யார ஒருத்தரா? இன்னைக்கு நாம இப்படி வாழ்றதுக்கு காரணம் மாமா தானே? ஆமாடா, இல்லங்கல அதுக்காக உன் மாமா நல்லவராயிருவாரா? இங்க பாரு, கெட்டின பொண்டாட்டிக்கு உண்மையா இல்லாத எவனும் நல்லவன் கிடையாது. கெட்டினவளுக்கே உண்மையா இல்லாதவன் வேற யாருக்குடா உண்மையா இருக்க போறான்? சொந்த சரீரத்துக்கே உண்மையா இல்லாதவன் மத்தவங்களுக்கு எப்படி உண்மையா இருக்க முடியும்? உனக்கு இந்த கோடிக்கணக்கான சொத்தை கொடுத்திருக்கானா, இந்த பிசினஸ் உனக்கு கொடுத்திருக்காங்கன்னா அதுல ஏதாவது ஆதாயம் இருக்கும். கொடுத்த ஒண்ணு சும்மா கொடுக்கல, பகைய சொல்லி சொல்லி வளர்த்தான். டேய், நமக்கு அண்ணகிரி குடும்பத்துக்கும் என்னடா சம்பந்தம்? அவங்க எனக்கு பெரியம்மா, அவ்வளவுதான். மத்தபடி அந்த குடும்பத்துக்கும் நமக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் அந்த குடும்பத்தை விட்டு விலகி உங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிட்டு என் வாழ்க்கை நான் பார்த்துட்டு வந்துட்டேன். அப்படி இருக்கும்போது அந்த குடும்பத்துக்கும் நமக்கு என்ன சம்பந்தம்? பகை என் அண்ணனுக்கும் அவங்க வீட்டுக்கும் தான், நம்ம குடும்பத்துக்கு இல்ல. நீ இத சரியா புரிஞ்சுக்கல, அதான் காரணம். ஏன் அந்த தமிழ நம்ம மாமா விட்டுட்டு போய் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு நம்ம குடும்ப மானத்தை வாங்கல? நம்ம மாமாவை ஏமாத்திட்டு காதலிச்சவனை கல்யாணம் பண்ணி அவனுக்கு ஒரு பிள்ளைய பத்து வாழல? நமக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம். அவளை எப்படி மன்னிக்க சொல்றீங்க?
அவ மாமா விட்டுட்டு போய் சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்கா. ஆனா மாமா அது மட்டும் இல்ல, மாமாக்கு போன 2 பிள்ளைங்களையும் மாமா பக்கமே சேர விடாம எவனோ ஒருத்தனை அப்பனாக்கி வச்சிருக்காள. அந்த குடும்பத்தை எப்படி மன்னிக்க சொல்ற? இப்ப சொல்றேமா, இப்ப இல்ல, எப்ப வேணாலும் தமிழ நான் போட்டு தள்ளுவேன். மாமாக்கு ஒரு அசிங்கம்னா அது நமக்கும் சேர்த்துதான். அத புரிஞ்சுக்கோங்க. நம்ம குடும்பத்துக்கு வாழ வந்துட்டு நம்ம குடும்பத்தை தலைக்குனிய வச்சுட்டு எவங்கூடயா வாழ்ந்துகிட்டு இருக்கா. என்ன பார்த்துட்டு என்ன சும்மா இருக்க சொல்றீங்களா? அவ கோதைய முடிப்பேன், அவ கோதைய நான் முடிப்பேன். அப்பதான் இதே மாதிரி தப்பு பண்றவங்களுக்கு ஒரு பாடமா இருக்கும். முட்டாள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானடா. இதுக்கு மேல என்கிட்ட எதையும் பேசாதீங்க. உன் மனசுல என் அண்ணன் நெஞ்ச விதைச்சிட்டா. எவ்வளவு சொன்னாலும் உனக்கு புரியாது. அதுக்கேத்த மாதிரி உங்க அப்பாவும் அதான் இப்படி ஆடுற. எங்க பாரு, உன் அப்பா ஒண்ணும் நல்லவர்லாம் கிடையாது. எங்க வீட்டுல நான் படிச்சு பட்டம் வாங்கினவன். ஆனா உங்க அப்பா என்ன இன்னும் வீட்டு வேலைக்கும் அடுப்பங்கரையில தான் போட்டிருக்காரு. ஆமா, பொம்பளைங்க அப்படிதான் இருக்கணும். பொம்பளைங்கன்னா அப்படிதான் இருக்கணும். அப்பதான் குடும்பம் நல்லா இருக்கும். அப்படி இருக்கிறது மட்டும்தான் குடும்பம். அன்னைக்கு குடும்பத்தை நான் பார்த்தேன். அம்மா, அவளை ஃபைல் பண்ண தூக்கி வரும்போது கம்பீரமா இருக்கும். ஆம்பளைங்க மத்தியில அவளை நடந்து போகும்போது சை, இவெல்லாம் ஒரு பொம்பளைங்களா? நான் தான் வெக்கத்துல தலை குனிய வேண்டியிருக்கு. அவ்வளவு கண்ணும் அவளுக்கு மேலதான் இருக்குது. இந்த நார பொழப்பவர்களுக்கு தேவையா? எதுக்கு இந்த ஃபைலை தூக்கிட்டு அலையணும்? கண்டவன் பார்வைக்கெல்லாம் எதுக்கு படணும்? பேசாம வீட்டுல இருந்தமா புதுசுல கவனிச்சமா பிள்ளைங்களை கவனிச்சமா இருக்க வேண்டியதானே? 3 வேளை நல்லா கொட்டிக்கிறதாங்க, நல்ல மதிய தூக்கம். இதை விட என்ன வேணும் ஒரு பொம்பளைக்கு? நீ உன் மாமா வளர்ப்பு பத்தியா? அதான் நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க. திரும்பவும் சொல்றேன், தப்பு பண்ணாத, தப்பு பண்ணாத, தப்பு பண்ணாத. ஒன்னால அன்னைக்கிளி இல்லாம வாழ முடியாது. அவதான் என்ன பைத்தியமா ஆக்கி வச்சிருக்காளே. இங்க பார், அன்னைக்கிளிய கல்யாணம் பண்ணிக்கணும்னா அவளுக்கு ஏத்த மாதிரி நீ நடந்துக்க. அவளுக்கு பொண்டாட்டிய கால அமுக்கிறதுனா பிடிக்கும். நான் என்ன அவ காலை அமுக்க முடியும்? பொண்டாட்டி கால தொடர்றது என்ன அவ்வளவு அசிங்கமாடா உங்களுக்கு எல்லாம்? இல்ல அவ்வளவு கௌரவ குறைச்சலாடா? உங்க துணைக்கு ஒரு பொண்ணு வேணும், உங்க குடும்பம் விருத்தி அடையறதுக்கு ஒரு பொண்ணு வேணும், ஹாக்கி கொட்டதுக்கு உங்களுக்கு ஒரு பொண்ணு வேணும், துணி துவைச்சு போடுறதுக்கு ஒரு பொண்ணு வேணும், நீ கஷ்டப்படும் போது உனக்கு ஆறுதலா இருக்கிறதுக்கு ஒரு பொண்ணு வேணும், உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்கு ஒரு பொண்ணு வேணும். அப்பேற்பட்ட பொண்ணு காலில் விழுந்தா அசிங்கம் கௌரவ குறைச்சல். அவ ஒண்ணும் காலில் விழ சொல்லல, அவ கூட சரிசமா நடந்து போனதான் சொல்ற. இப்ப சொல்றேன், உனக்கு அன்னைக்கிளி வேணும்னா நீ இறங்கித்தான் போகணும். அவ சத்தியமா இறங்கி வர மாட்டா. ஏன்னா அவ அன்னைக்கிளி வளர்ப்பே. அன்னைக்கிளி ஏத்து ஜெயிச்சிருவேன், அன்னைக்கிளிய கால விழ வைப்பேன், அன்னைக்கிளி குடும்பத்தை அவமானப்படுத்துவேன். கங்கணம் கட்டிட்டு நீனும் உன் மாமனும் அலைறீங்களே. 40 வருஷத்துக்கு முன்னாடியே ஒன்ன மாதிரி எத்தனை ஆணவம் பிடிச்சவங்கள காலிக்கில போட்டு நசுக்கிருக்காங்க தெரியுமா இந்த அன்னைக்கிளே? நீலாம் ஒண்ணுமே இல்லடா, நீலாம் ஒண்ணுமே கிடையாது. இப்பமாவது ஓரளவுக்கு ஆணும் பெண்ணும் சரி சமங்கிற எண்ணம் வந்திருக்கு. 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆணு நிக்கானா ஒரு பொண்ணு இடத்துல உட்கார கூட முடியாது. உட்காரதுன்னு அந்த இடத்துல கூட வந்து நிக்க முடியாது. அந்த காலத்திலே கம்பீரமா 1000 ஆம்பளைங்க மத்தியில கம்பீரமா போய் அவார்டு வாங்கின ஆளுடா. பொம்பளைங்க தான் வீட்டு வாசலுக்கு அங்க வரதுக்கே பயந்த காலத்திலேயே பல கண்டம் கடந்து பறந்து பட்டம் பெற்று தமிழ்நாடு திரும்பினவங்கடா இந்த அன்னைக்கிளி. எவ்வளவு தைரியம் இருக்கணும் யோசிச்சு பாரு, எவ்வளவு வீரம் இருக்கணும் யோசிச்சு பாரு. அவங்க கிட்ட போய் உன் பூச்சாண்டித்தனத்தை காட்டுற. அவங்க ஒண்ணு இப்ப அடங்கெல்லாம் இருக்கல, அமைதலா இருக்காங்க. புலி பதுங்கிறதுக்கு பாயதுக்கு தானே தவிர பயந்து இல்ல. புலி பதுங்கி இருக்கிறத பார்த்துட்டு நமக்கு பயந்து ஒதுங்கி போது நினைச்சா முட்டாள்தனம். அதே உன்னை சந்தர்ப்பம் பார்த்து அடிக்க காத்துட்டு இருக்குன்னு அர்த்தம்டா முட்டா பையல. அன்னக்கிளிய பத்தி உனக்கு என்னடா தெரியும்? நீ சுண்டைக்க பைய, சின்ன பைய. அவங்க வயசுல பாதி இருக்குமாடா உனக்கு? உன் வயசு அது அவங்க அனுபவம். அவங்க கெட்ட புருஷனே அவங்க கிட்ட கேட்டுதாண்டா ஒரு காரியத்தை பண்ணுவாரு. அந்த அளவுக்கு புத்திசாலி. அப்படி இருக்கும்போது அவங்க வளர்த்த புள்ள என்ன சும்மாவாடா விடும்? அன்னைக்கிளி இப்போ அமைதியாதான் போயிருக்கா. உன்கிட்ட சவால் விட்டுட்டு போயிருக்கா, தோத்து போயிடுவான்னு நினைக்காத. உன்னை தோக்கடிக்கிறதுக்கு பல மடங்கு முயற்சி எடுத்து திரும்பி வருவா. பாத்துக்கிட்டே இரு. பார்க்கலாம், அவளா நான் பார்க்கலாம். டேய், இப்பவும் நீ பொம்பளைங்களை கிள்ளி கிடையாதான்டா நினைக்கிற. அவங்களால என்ன முடியும்னு நீ நினைக்கிற. அது தப்புன்னு கூடி சீக்கிரத்தில் நீ உணர்வ. அவளால என்ன முடியும்? ஒரு ஆணு நானே இல்ல 5 வருஷமா அந்த பிசினஸ்ல இருக்கேன், என்னாலே சாதிக்க முடியல. இனி படிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் பிசினஸ் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் என்ன ஜெயிப்பாலாமா? பார்க்கலாம் பார்க்கலாம். ஷாட்டா சொன்னா அவ ஆல்ரெடி பிசினஸ்ல இறங்கிட்டாடா. என்னமா சொல்றீங்க? டேய், அவ ஆல்ரெடி பிசினஸ்ல இறங்கிட்டா. என்னமா என்ன சொல்றீங்க? அவ படிச்சுட்டு தானே இருக்கா. டேய், அதான் சொன்னேன்னா அவ அன்னைக்கிளி பேசிடா. அவ ஒண்ணு சும்மா தான் சவால் விட்டுட்டு போகல. உன் பிஏ நேத்து ஒரு மீட்டிங் போனானே, அங்க பேச்சு கொடுத்தது யாருன்னு கேளு. ஏதோ புதுசா வந்திருக்கிற பிசினஸ் மேன் சொன்னா. அதான்டா அன்னைக்கிளி. அவ தான்டா நேத்து பேசிருக்கா. அவ பேசுனதை கேட்டு கீழ எல்லாரும் வாய் அடிச்சு போயிருக்காங்க. அவ்வளவு வேற அவ கிட்ட டீல் பேசுறதுக்கு நான் இன்னும் போட்டி போட்டு நிக்கணும். ஏன்னா அவ பேச்சுல இருந்த தெளிவு, அவ புத்திசாலித்தனம். இவ கூட பார்ட்னர்ஷிப் வச்சா நாம ஜெயிப்போம்.
நோ நோ இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். அது எப்படி அவளால முடியும்? அவளுக்கு இன்னும் 19 வயசு ஆகலையா? அத்தான்டா பெண்ணே. உலகத்தின் வழி எல்லாம் பிரசவத்தின் வழியை செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்து நில்லு. அத்தி பயவுள்ள எவ்வளவு கிரிமினலா யோசிச்சிருக்கு. அம்மா நான் சொன்ன மாதிரி மட்டும் டீல் பேசுங்க, கரெக்ட்டா சக்சஸ் ஆகுமா? ஆனா இதுவரைக்கும் நாங்க அப்படி பண்ணது இல்லையே. ஐயா அம்மா நான் சொன்ன மாதிரி செய்யுங்க, கண்டிப்பா சக்சஸ் ஆகும். அம்மா டீல் பேசும்போது என்னைக்குமே இறங்கி போக கூடாதுமா. அது நம்ம கம்பெனிக்கு நாம கொடுக்கிற ஒரு இழப்பாயிரும். நாம எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட்டா இருக்கும்போது நியாயமானது இதுதான்னா அதுல நம்ம கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். அப்பனதமா இதுல சக்சஸ் ஆக முடியும். ஏற்றது இறக்குது எல்லாம் இத பண்ணணும். அவ்வளவுதாம்மா, நான் சொல்ற மாதிரி செய்யுங்க, கண்டிப்பா சக்சஸ் ஆகும். வா எவ்வளோ என்னமோ யோசித்து வச்சிருக்கேன். நீ இப்படி சொல்லித்தான் அந்த 2 கம்பெனிக்கு நான் டீல் பேசினேன். சரியா வந்தது அம்மா, சரியா வரும். நான் சொல்றத கேளுங்க. அது மட்டும் இல்ல, மீட்டிங் நடக்கும் போது நம்முடைய பேச்சு என்னைக்குமே துணிப்பா இருக்கணும். அதிக வாய்ப்புகளை மத்தவங்களுக்கு பெரும்பாலும் நம்ம கொடுக்கவே கூடாது. அதுக்கான சந்தர்ப்பத்தை நம்ம ஏற்படுத்தி கொடுக்க கூடாது. கூடுன மட்டும் நாமளே அந்த நேரத்தை எடுத்தாதான் அவ்வளவு ஒரு பார்வை நம்ம மேல இருக்கும், நம்ம கம்பெனி மேல இருக்கும். ஷேர் மார்க்கெட்ல நம்ம கம்பெனி டாப்ல வரும். நம்ம கம்பெனி ஷேர் மார்க்கெட்ல டாப்ல வந்தாலே அப்புறம் யார் நினைச்சாலும் நம்ம கம்பெனி அசைக்க முடியாதுமா. இதுதான் தாரக மந்திரம். டீல் பண்ணி பாருங்கம்மா. உன்னால் யாவென்று ஊரே சொல்லும் நம்பாதே, போய் பரிதாபம் காட்டும் என்ற வந்தப்பாடும் விளையாதே. உலகத்தின் வழி எல்லாம் உங்கள் என்ன உன் முன்பே பிரசவத்தின் வழியை தாண்ட பிறந்த சீரகே. உலகை அசைப்போ உயர்ந்து வா அத்தின் சீரகே. செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்து நில்லு. அதெல்லாம் சரிதானே கிளி, அந்த பேச்சு திறமை எங்க கிட்ட கிடையாது. அம்மா ஒரு நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்க இந்த உலகத்துல நம்ம விட யாரும் புத்திசாலி ஒண்ணும் கிடையாது. அப்படி நம்ம ஏத்தால இருக்கிறவங்க நம்ம புத்திசாலி நினைச்சிட்டோம், நாம உண்மையிலே முட்டாள்தான். இங்க எல்லாம் தெரிஞ்சவங்கன்னு யாருமே கிடையாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அவங்க கொஞ்சம் தெளிவா இருப்பாங்க, அவ்வளவுதான். நாம அவங்கள விட நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டா நாம தான் அவங்கள விட புத்திசாலி. எதிர்த்தால இருக்கிறவனே எப்பவும் நம்ம முட்டாளா நினைச்சாதான் நாம புத்திசாலித்தனமா பேச முடியும். நமக்கு தெரிஞ்சதை வெளியில பப்ளிக்கா ஓப்பனா பேச முடியும். அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அவளை நம்ம புத்திசாலியா நினைச்சிட்டோம், நாம நினைக்கிறத வெளியில பேச முடியாது. நாமள யாரும் புத்திசாலி நினைக்க மாட்டாங்க. புரியுதாமா? புரியலடி. இப்போ உங்களுக்கு எதுவுமே புரியல. சத்தியமா என்ன பேசுன்னு எனக்கும் தெரியாது. ஆனா நீங்கள வாயை பொளந்து பாத்தீங்களா இல்லையா? ஆமா, இவ்வளவுதான். இதுதான் சாமர்த்தியம், இதுதான் பேச்சு திறமை. நான் எதுவுமே பேசலமா. உங்களுக்கு தெரிஞ்சது கூட எனக்கு தெரியாது. ஏன்னா உங்க வயசுல கூட நான் பாதி கிடையாது. ஆனா நான் பேசினேன், என்னமோ பேசினேன். அதை நீங்க வியப்பா பாத்தீங்க. இன்னைக்கு நிறைய பேர் இப்படிதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க தான் நம்ம வியப்பா பாத்துக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு தெரிஞ்சதை கத்தி தைரியமா தான் பேசுனாங்க. நம்ம கண்ணுக்கு அவங்க புத்திசாலியா தெரியுறாங்க, திறமைசாலியா தெரியுறாங்க. இவ்வளவுதான் லாஜிக். அம்மா நீங்க சின்ன வயசுல இருந்து இந்த பிசினஸ்ல இருக்கீங்க. எத்தனையோ நுணுக்கங்கள் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். குறைஞ்சது உங்களுக்கு 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக இந்த கம்பெனில இருக்கும். ஏன்னா நீங்க கிட்டத்தட்ட 8 வயசுல இருந்து 9 வயசுல இருந்து இந்த கம்பெனில வேலை பாக்குறீங்க. சோ இதுல என்னென்ன நுணுக்கங்கள் இருக்குன்னு கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பிசினஸ் பண்ற யாரும் உங்க அளவுக்கு புத்திசாலியா இருக்க மாட்டாங்க. இன்னும் உங்களே மாதிரி அடிமட்டத்துல இருந்து மேல வந்திருக்க மாட்டாங்க. உங்களுக்கு சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கதான் செய்யும். அதை வெளியில கொண்டு வாங்கம்மா. உங்களே மாதிரி பிசினஸ் பண்ற ஆப்போசிட் பார்ட்டிக்கு எல்லாம் தெரியும் நீங்க நினைக்கிறீங்க பாருங்க, அதுதான் தப்புன்னு நான் சொல்றேன். உங்க அனுபவம் கூட அவன் தொழில் இருக்காதுமா. புரியலையே அம்மா. அவன் பிசினஸ் நல்லா ஆரம்பிச்சு 5 வருஷமோ 10 வருஷமோ தான் ஆயிருக்கும். சத்தியமா அவனுக்கு அந்த அளவுக்கு நுணுக்கங்கள் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல. உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச நுணுக்கங்களை வெளியில
கம்பெனி எப்படி டாப்ல வரும்னு மட்டும் பாருங்க. ஏற்கனவே நீ வந்ததுக்கு அப்புறம் டாப்ல தாண்டி போய்கிட்டு இருக்கே. இதெல்லாம் நாங்க செய்துக்கு நீயே செஞ்சிடலாமே. இல்லம்மா, நான் தனியா சாதிக்கணும், உங்க கூட இருக்கேன். ஆனா எனக்கு சில சவால்கள் இருக்கு, அதுல நான் ஜெயிக்கணும். ஒரு பொம்பளை தானே நீ என்னை இலக்காரமா நடத்தினவங்க முன்னாடி நான் சாதிச்சு காட்டணுமா? ஒரு பெண்ணு தானே நீ என்னை கேவலப்படுத்தினவங்க முன்னாடி நான் சாதிச்சு காட்டணுமா? சாதிச்சு காட்டுறேன். உங்களை இலக்காரமா பேசினவன உங்க காலு கீழே கொண்டுட்டு வர்றேன். செம்பலியம்மா, நீங்க தான் இப்ப ஓரளவுக்கு இங்கிலீஷ் பேசுறீங்கல்ல, இருக்கு இங்கிலீஷ் வச்சு பேசுங்கம்மா போதும். மீனாம்மா, அதே மாதிரி உங்களுக்கு எல்லாத்தை விட நிறைய நுணுக்கங்கள் தெரிஞ்சிருக்குது. அதாவது குறுக்கு புத்தி. ஆத்தி கண்டுபிடிச்சிருக்காளே, எதை போட்டா வேலையை சீக்கிரம் முடிக்கலாங்கிற சின்ன சின்ன டிப்ஸ் நல்லாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதை நீங்க விளையாட்ட கத்துக்கிட்டாலும் இல்ல அந்த சந்தர்ப்பத்துல தப்பிக்கிறதுக்காக நீங்க கத்துக்கிட்டீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா அதுல நிறைய விட்டு இருக்குமா. உங்ககிட்ட இருந்து நான் சில நுணுக்கங்களை கண்டுபிடிச்சிருக்கேன். அதை நான் இப்ப டெவலப் பண்ணி வச்சிருக்கேன். நிச்சயமா பாருங்கம்மா, அடுத்த கம்பெனி திறப்பு விழாக்கு எல்லாரும் வாயை புலப்பாங்க. அந்த நுணுக்கங்கள் இங்க இருக்க யாருக்குமே தெரியலமா, அது உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கு. எனக்கா வேலையில இருந்து தப்பிக்கிறதுக்காக அப்பப்ப அதை கண்டுபிடிச்சு வச்சிருப்பா பாத்துக்க. நைட் ஷிஃப்ட்ல பார்க்கணும், எனக்கு நைட் தூக்கம் கண்ணை சொல்லிக்கிட்டு வரும். அந்த வேலையை எப்படியே முடிக்கணுங்கிறதுக்காக இவ அந்த சில டெக்னிக்ல பண்ணுவா. அது ஐயோ, அதுக்கெல்லாம் பயங்கர மூளை இருக்கணுமா. மூளை இருக்கவங்களால தான் இந்த மாதிரிலாம் யோசிக்க முடியும். அம்மா ரொம்ப யோசிச்சிருக்காங்க, அதுவும் அந்த 12-13 வயசுல யோசிச்சிருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா. இன்ஜினியர் படிச்ச பையனால கூட அப்பெல்லாம் யோசிக்க முடியாது. என்னடி சொல்ற அம்மா? சத்தியமா இன்ஜினியரிங் படிச்ச பையனால கூட அப்பெல்லாம் யோசிக்க முடியாது. ஏன்னா அவங்க அதுல இருந்தனால அவங்க சீக்கிரம் கத்துருக்காங்க. இப்ப படிச்ச வர பசங்களுக்கு அது அனுபவம் இருக்காது. அவங்க எதை படிச்சாங்களோ அதுல மட்டும் ட்ரைனிங் எடுப்பாங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சட்டத்துல இருக்க ஓட்டையை வச்சு நான் வெளியில வந்துருவேன்னு. அதே மாதிரிதான் இந்த பிசினஸ்ல இருக்கிற சின்ன சின்ன ஓட்டைகளை அம்மா நல்லா பயன்படுத்தி இருக்காங்க. அந்த கம்பெனிகள் இருக்க சின்ன சின்ன ஓட்டைகள் தான் இன்னைக்கு நமக்கு பெரிய ஆதாயமா வந்து நிக்குது. அம்மா, 500 பேரை வச்சு பார்க்க வேண்டிய வேலையை நம்ம 100 ஆளை வச்சு முடிச்சிடலாம். இந்த 400 பேருக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம் நமக்கு லாபத்துல வரும். அது மட்டும் இல்ல, 440 வருஷத்தை கணக்கு பண்ணா கூட எத்தனை லாபமா நமக்கு வரும். அந்த லாபத்தை வச்சே நம்ம அடுத்தடுத்த கம்பெனிகளை உருவாக்கி பல பேருக்கு வேலை கொடுக்கலாம். ஒரு பக்கம் அடைச்சாலும் மறு பக்கம் ஒரு மக்களுக்கு நம்ம வேலை கொடுக்க முடியும். சப்பா, என்னமா யோசிக்கிறா? எனக்கு ஒரே குழப்பமா இருக்குடி. அம்மா, இன்னைக்கு நாம அட்டெண்ட் பண்ண போற மீட்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல அசோக் தான் பேசுறான்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அவனை நம்ம பேச விடவே கூடாது. அவன் எப்படி விடுவான்? அவன் தான் பேசுவானே. அவன் பேச கூடாது. இன்னைக்கு அவன் பேசவே கூடாது. அந்த இடத்துல மீன் அம்மா பேசட்டும். ஏய் நானடி, அவன் இங்கிலீஷ்ல பேச தள்ளுவான். அத நான் இருக்கேன்ல. புரியல. மீன் அம்மாவா நான் வாரேன்னு சொல்றேன். என்னடி சொல்ற? கடவுள் ஒரே உருவத்தை எதுக்கு கொடுத்தாருன்னு எனக்கு தெரியாது. என் அம்மா உருவத்தை நான் எடுத்தது ஒரு விதத்துல நல்லதா போச்சு. அம்மா உருவத்துல நான் வந்து பேசுறேன். 38 நாட்டுல இருந்து 120 தொழிலதிபர்கள் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. குறிப்பா நாம அட்டெண்ட் பண்ண போற மீட்டிங்ல அட்டெண்ட் பண்ணதா எனக்கு தகவல் வந்திருக்கு. இந்த சந்தர்ப்பத்தை அந்த அசோக் தனக்கு சாதகமா பயன்படுத்துவான். நம்மள பேசவே விட மாட்டான். அவன் பேசினா நமக்கு எந்த ஆர்டரும் கிடைக்காது. நம்ம யாரு கூடயுமே பிசினஸ் பண்ண முடியாது. 38 நாடுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. இந்த 38 நாடுகளோட நாம உடன்படிக்கை வச்சுக்கிட்டோம்னா நம்மளை யாராலையும் அழிக்க முடியாது. இப்ப இல்ல, 7 தலைமுறைக்கு நம்மளை யாரும் அசைக்க முடியாது. அசோக் பேசக்கூடாது, நான் பேசுறேன். அம்மா இடத்துல நான் பேசுறேன். 10 நேரத்துல டீல வாங்குறோம், டாப்ல வாரோம். இதெல்லாம் நடக்குமா? நீ சொல்றதெல்லாம் கனவு மாதிரி இருக்குது. கனவு இல்லம்மா, கனவை நிஜமாக்க போறேன். நம்மளால முடியுமா? அவனால முடியும் போது நம்மளால முடியாதா? முடிச்சு காட்டுறேமா. இந்த பயவுள்ள எனக்கு பிறந்ததானா? அது என்னமா யோசிச்சிருக்கு பயவுள்ள. சீக்கிரம் வா, கல்யாணம் பண்ணிக்கலாம். நானும் யோசித்து பார்த்தேன். நீங்க சொல்றதா சரின்னு எனக்கும் தோணுது. அப்பா, இப்ப மாதிரி நான் சொல்றது சரின்னு புரிஞ்சுதே. சரி வா, ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு நேரம் ஆகுது. இங்க பாரு, நீ இங்க இருந்து அங்க வர முடியாதனால நான் இங்கே எல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கேன். கஷ்டப்பட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் வச்சு தான் ஏற்பாடு பண்ணிருக்கேன். இங்க பாரு, கரெக்டா 11 மணிக்கு மேரேஜ் பண்ணணும். சீக்கிரம் வா. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சந்தேகம். என்ன என்ன சீக்கிரம் சொல்லு. நாம இப்ப ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்றோம். ஆமா. ஆனா நீங்க எப்படி சொல்லிருக்கீங்க, 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் மறுபடி தாலி கட்டி அதுக்கப்புறம் தான் குடும்ப வாழ்க்கையில இணையணும்னு நீங்க சொல்லிருக்கீங்க. ஐ மீன் கரெக்ட்? ஆமா. அதுக்கு முன்னாடி என் வரல கூட உன் மேல படாது. போதுமா? எந்த அட்வான்டேஜும் எடுத்துக்க மாட்டேன். போதுமா? அது எனக்கு அது பிரச்சனை இல்ல. அதே நீங்க என்ன பண்ணாலும் எனக்கு ஓகே தான். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். மத்தபடி உங்களுக்கு மேரேஜ்
எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. நம்ம உடனே தாலி கட்ட போயிட வேண்டியதான். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சந்தேகம். என்ன? சப்போஸ் நம்ம இப்ப கல்யாணம் பண்றோம், 4 வருஷத்துக்கு அப்புறம் சேர்ந்து வாழ போறோம். இந்த 4 வருஷத்துக்குள்ள உங்களுக்கு இனி யார் மேலயும் காதல் வராத? என்ன இப்படிலாம் பேசுற? இல்ல கேக்குறேன், என் மேல வந்த மாதிரி இந்த 4 வருஷத்துல வேற யாரு மேலயாவது உங்களுக்கு காதல் வந்ததுன்னா? அதெல்லாம் எனக்கு வராது. ஒண்ணு தவிர எனக்கு யார் மேலயும் வராது. அப்பா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ஒரு வேலை வந்ததுன்னா? அதான் சொல்றேன், ஒண்ணு தவிர எனக்கு யார் மேலயும் காதல் வராது. ஓகே சரி. அப்போ நீங்க என்ன தவிர வேற யாரையுமே காதலிக்க மாட்டீங்க. இப்போ நம்ம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிருக்கிறது உங்க ஃபேமிலிக்கு யாருக்குமே தெரியாது, என் ஃபேமிலிக்கு யாருக்குமே தெரியாது. ஒருவேளை உங்க வீட்ல உங்க அப்பா உங்களை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றாரு, நீங்க என்ன பண்ணுவீங்க? அதாவது இந்த 4 வருஷத்துக்குள்ள, நாம சேர்ந்து வளர்வது 4 வருஷத்துக்கு அப்புறம் தானே. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வயசு கடந்துட்டே போகுதுன்னு சொல்லி உங்க அப்பா உங்களுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிட்டாரு. அப்ப தைரியமா தமிழ் தான் என் பொண்டாட்டி, அவளுக்கும் எனக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் ஆயிட்டு அப்படின்னு சொல்லி உங்களால தைரியமா பேச முடியுமா? என்ன உளறிக்கிட்டு இருக்க? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. இந்த 4 வருஷத்துக்குள்ள உங்க அப்பா உங்களுக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்காரு. நீங்க தைரியமா தமிழ் தான் என் பொண்டாட்டி, அவளுக்கும் எனக்கும் ரிஜிஸ்டர் மேரேஜ் ஆயிட்டுன்னு நீங்க தைரியமா சொல்லுவீங்களா மாட்டீங்களா? கட்டாயமா சொல்லுவேன், சத்தியமா சொல்லுவேன். அப்பயா அதை இப்போ உங்களால சொல்ல முடியல? இப்போ உங்க அப்பாட்ட சொல்ல வேண்டியதுதானே, நான் அவளதான் கட்டிக்க போறேன், அவதான் எனக்கு வேணும், வேற யாரும் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படி இப்போ பேச வேண்டியதானே? அது என்ன எப்பமாவது பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் பேசுறதுக்கு பதிலா பிரச்சனை வரதுக்கு முன்னாடி பேச வேண்டியதானே? இல்ல அந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி பேச வேண்டியதானே? தைரியம் இல்லையா இல்ல விருப்பம் இல்லையா? எந்த பொண்ணுக்கும் தைரியமான ஆம்பளை தான் பிடிக்கும், ஓடி ஒளிரவன இல்ல. நீ ஏன் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க? சரிங்க, நீங்க தைரியசாலி, கட்டாயமா தட்டி கேப்பீங்க. சரி, அதையும் விட்டுருங்க. நீங்க என்ன உண்மையா தானே விரும்புறீங்க? சத்தியமா நீ என் உசுருக்கு உசுரா விரும்புறேன். சத்தியமா தானே சொல்றீங்க? இந்த அவல பெண்ணை ஏமாத்திர மாட்டீங்களே, இந்த பேர பெண்ணை ஏமாத்திர மாட்டீங்களே. என்னடி இப்படிலாம் பேசுற? சொல்லுங்களேன், ஏமாத்த மாட்டீங்கல்ல? ஏமாத்த மாட்டேன். நான் இப்போ உங்களை ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டேன், நம்ம 4 வருஷத்துக்கு அப்புறம் சேர்ந்து வாழ போறோம். இந்த 4 வருஷத்துல திடீர்னு நான் செத்து போயிட்டேன், நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன நீ என்ன இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க? இல்ல சொல்லுங்களேன், சப்போஸ் நான் இறந்து போயிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணணும்னு சொல்ற? எனக்கு என்ன தமிழ் இப்படிலாம் பேசுற? நான் சொல்லட்டா? 2 வருஷம் நல்லா அழுவீங்க. சத்தியமா உருக்கி என்ன காதலிச்சதுக்காக என் நினைப்பாவே இருப்பீங்க. திடீர்னு உங்க வீட்டுல பொண்ணு பார்க்க ஆரம்பிக்காங்க, உங்க வீட்டுல வேற ஏதாவது பாக்காங்கன்னா நம்ம 2 பேருக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் நடந்ததை நீங்க மறைச்சிருவீங்க. அதே விதி உங்க அப்பா கிட்ட சொன்னாலும் பொண்ணு வீட்டு ஆள்கிட்ட உங்களுக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் ஆனதை உங்க அப்பா மறைப்பாரு. எப்படியாவது ஒன்ன சொல்லி தானே உங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்க முடியும். 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை நடத்தணும்னு சொல்லுவாங்க, ஒரு கல்யாணத்தை மறைச்சு உங்களுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைப்பாங்க. இதுதான் நடக்கும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கூட நீங்க வாழ ஆரம்பிப்பீங்க, புள்ள குட்டி போறப்போ சந்தோஷமா வாழுவீங்க. உங்களை நம்பின பாவத்துக்காக நான் எதுக்கு சாகணும்? நான் எதுக்கு என் படிப்பை தொலைக்கணும்? என் எதிர்காலத்தை நான் எதுக்கு தொலைக்கணும்? எப்படினாலும் என்ன மறந்து நீங்க வாழ போற ஆளுதான். ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல நீங்க மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கைக்காக நான் என் எதிர்காலத்தை நான் இழக்கணும். என்னை என் போக்குல வாழ விடுங்க. அதையும் மீறி நீங்க என்ன உண்மையிலே விரும்புதா இருந்தா 4 வருஷம் உண்மையிலே நீங்க காத்திருங்க. உண்மையிலே உங்க காதல் உண்மைனா 4வது வருஷம் ஒரு ஜாப்போட உங்க கிட்ட வந்து நிப்பேன், கழுத்தை கொடுப்பேன் உங்க கூட வாழ்க்கை தொடங்குறதுக்கு. இந்த 4 வருஷத்துல நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, உங்க வாழ்க்கை எத்தனை காதல் வேணாலும் வரட்டும், அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. 4வது வருஷம் முடியல நீங்க எனக்காக காத்துட்டு இருக்கீங்களான்னு நான் பாப்பேன். அப்போ நீங்க எப்பேற்பட்டவரா இருந்தாலும் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எத்தனை வயசானாலும் பரவாயில்ல, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இப்ப நான் என் லட்சத்தை நோக்கி நான் போகணும், என் எதிர்காலத்தை நோக்கி நான் போகணும். ப்ளீஸ், ஒரு பொண்ணுக்கு பாதுகாப்பே அவ கல்விதான். அதை என்கிட்ட இருந்து தட்டி பறிச்சிடாதீங்க ப்ளீஸ். அறியாத வயசுல காதல் வர்றது தப்பு இல்ல, ஆனா அதுக்கு அடிமை ஆகுறதுதான் தப்பு. எங்க பாட்டி எங்களுக்கு புரிய வச்சுட்டாங்க. உங்களை பார்த்த உடனே உங்களை பிடிச்சி எனக்கு காதல் வந்ததா இல்லைன்னா அந்த வயசுல வர்ற கோளாரா, அதனால உங்களை எனக்கு பிடிச்சதான்னு எனக்கு தெரியாது. பிடிச்சிட்டு இனி காலத்துக்கும் பிடிக்கதான் செய்யணும். ஆனா அதுக்கு 4 வருஷம் தேவைப்படுது. எனக்காக 4 வருஷம் உங்களால காத்திருக்க முடியுமா? நான் இப்ப பேசுறது ஆணவத்துல பேசுற மாதிரி, திமிர்ல பேசுற மாதிரி தான் தெரியும். ஆனா நான் என் பக்கத்துல இருக்க நியாயத்தை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு நல்ல மனுஷனா
என் பக்கத்துல இருக்க நியாயத்தை நீங்க புரிஞ்சுக்கிடுவீங்க. வாழ விடுங்க, வாழதுக்கு வழிய விடுங்க ப்ளீஸ். நான் உங்க மேல இப்பவும் உண்மையான காதலோட தான் இருக்கேன். உங்க காதல் உண்மைனா ப்ளீஸ் இங்க இருந்து போயிருங்க.